எம்சிபி இருக்கும். அந்த எம்சிபி இருக்கும் போர்ஷன் ஆன் ஆகிடும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் பவர் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்படி மேலே வந்து டோர் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஆனால் பவர் இல்லாதப்ப என்ன ஆகும், கீழே வந்து லாக் அப்படியே புஷ் பண்ணிக்க கீழே ஹேண்ட் நேர கீழே ஒரு லாக் இருக்கும். லாக் வந்து புஷ் டவுன் ஃபுல் டவுன் கீழே இழுத்துட்டு இது ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக் ஓப்பன் ஆகிடும். இது வந்து பவர் இல்லாத சமயத்தில் பவர் வந்து டைரெக்டாக வந்து பாருமா. போட்டு வச்சுருக்காங்க. மாதிரி நினைக்கிறேன் ஸ்டாண்டர்டாக என்ன ரோட்டர் கொடுத்துருக்காங்களோ இப்போ வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஓகே தெரியுதா சாமி? ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 4 ரோட்டர் சூட் ஆகும் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ரோட்டருக்கும் வந்து ஒரு ரோட்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த ரோட்டர் நம்பர் 1, 2, 3, 4 ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரோட்டரில் இருக்கிறோம், இதில் எத்தனை டியூப்ல எத்தனை இருக்குன்னு பாருங்க. இது வந்து 10. ஓகே, அப்போ இங்கே பாருங்க 10 × 2 ml ரோட்டர் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து ஆங்கிள் ரோட்டர் ஃபிக்ஸட் ஆங்கிள் தான். ஓகே, ஸோ அது வந்து ரோட்டர் நம்பர் 4. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ வைக்கலாம்னா 16,000 வைக்கலாம். 16,000 போடுறோம். ஓகே, இந்த ரோட்டர் கிட்டுக்கும் அதே போல வேற ரோட்டர் இங்கே இருக்கு சார். இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இந்த இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேற ரோட்டர் போட மாதிரினா வேற ரோட்டர் போட்டிங்கன்னா 8 × 0.2 அப்படி குறையும். அது வந்து 12,000 வரும். அடுத்து 8 × 5 ml இருக்கு, அது 11,850 வரை வைக்கணும். 24 × 1.5 ml. இப்போ நம்ம எவ்வளோ குறைச்சி வச்சுக்கலாம். இல்லை சார், இதுல மேக்ஸிமம் ஸ்பீட். இதுக்கு கீழே நீங்க எவ்வளோ வைக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? ஓகே. ஸோ எப்பவுமே சொல்றது தான் டியூப் வந்து ஒன்றுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் வைக்கணும். ஹெட்டு மறக்காம க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இந்த நட்டு டைட்டாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த நட்டு டைட் பண்ணுறதுக்கும் இந்த ஹெட்டு மாற்றுறதுக்கும் உங்களுக்கு வந்து அடிஷனலாக ரோபன் ரிட்ரைவரும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்பேனர் மாதிரியும் ஒரு ரிட்ரைவரும் கொடுத்துருப்பாங்க. அதை மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா இது மறுபடியும் நீங்கள் ரோட்டர் மாற்ற முடியும். நீங்கள் ஒரே ரோட்டை தான் நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பூபதி வந்து நார்மல் லாக்கில் ஒரு சவுண்ட் இது சொல்லுவாங்க, அது வரலாம். சரிங்களா? ஓமனுங்க சொல்லி பவர் இல்லாத இல்லாதப்போ தான் இந்த கீ இருக்கு இல்லைங்களா, இது வந்து கீழே இழுத்து பிடிச்சிட்டு இது ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்க, இதில் இருக்கிற ஐக்கான்ஸை பார்த்துக்கோங்க. இந்த ஐக்கான் வந்து ரோட்டர், இது வந்து ஆர்பிஎம் டைமர், இது வந்து ஆக்சலரேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்த உடனே மோட்டரோட ஆர்பிஎம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட் ஆகணும்ட்டு. இது வந்து டி ஆக்சலரேஷன். அது என்ன எவ்வளோ டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூஜனோட ஸ்பீடு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை எவ்வளோ ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகணும்ட்டு இது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கம்ப்ரஸர். இதில் வந்து கூலிங் சென்ட்ரிஃபியூஜ். ஸோ இது வந்து கூலிங் ஸ்டேட்டஸ் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்ட்டு. இது வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணியிருக்கோன்ட்டு. இது போல் ஆர்சிஎஃப் எவ்வளோ ஆர்பிஎம் அதுக்குரிய ஆர்சிஎஃப். ஸோ இதில் வந்து இது வந்து டிஃபால்ட்டாக மேனுவல் இது இருக்குது. இதில் கீழ் பார்த்தீங்கன்னா இது செட் பண்ணுறதுக்கும் பராமரிப்பு செட் பண்ணுறதுக்கும் சேவ் பண்ணுறதுக்கு இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இது வந்து இந்த ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்கேப் ஆக வெளியில் வர்றதுக்கு. இது வந்து சிங்கிள் ப்ரெஸ்ஸில் ஃபுல் ஸ்பீடில் ஜஸ்ட் ரன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். இது வந்து ஃபாஸ்ட் இது இப்போ நம்ம சொல்லிட்டு இல்லைங்களா. இப்போ இந்த செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் மாற்றக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டார் நம்பர். இது வந்து எசென்சியல். ஏன்னா கரெக்டான ரோட்டார் நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணலன்னா இது வந்து ஃபுல்லி டிஜிட்டல் மாடல். அதனால் அந்த ரோட்டார் இது கரெக்டாக மேட்ச் ஆகிறன்ட்டு உங்களுக்கு எரர் காமிச்சிடும். சரிங்களா? ஸோ எரர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆர்பிஎம், அதுக்கப்புறம் டைமு. இது வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். இது ரெண்டுமே வந்து லோ மீடியம் ஹைன்னு இருக்கும். ஸோ இதில் ஆக்சிலரேஷனும் சரி டி ஆக்சிலரேஷனும் சரி இது ஸ்டாண்டர்டாக ஒரே லெவலில் வச்சுக்கணும். கம்ப்ரஸர் வந்து நீங்கள் வைக்கிற டெம்பரேச்சர் பொறுத்து ஆஃப் ஆகும் ஆன் ஆகும் தானாக நடந்துடும். ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் வேணும்னா டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஒரு ஃபைலில் போட்டு வைக்கலாம். இது பார்த்தீங்களா எத்தனை நம்பர் ஃபைலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் ஃபைலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் படி அப்படியே வந்து நீங்கள் டேட்டா ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு ரோட்டருக்கு ஒரு ஃபைல் நம்பர் 1 வச்சுக்கிங்கன்னா இன்னொரு ரோட்டருக்கு ஃபைல் நம்பர் 2 வைக்கலாம். இல்லாட்டி வேறு அதே ரோட்டரில் வேற ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு லோ ஆர்பிஎம்ல ரன் பண்ணலாம். ஸோ அது மாதிரி வேணும்னா சேவ் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா ஆன் தி ஸ்பாட்டில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஆன் தி ஸ்பாட்டில் நம்ம செட் பண்ணலாம். செட் கீ
சிங்கிள் பிரஸ் பண்ண உடனே ரோட்டார் நம்பர் கேட்குது. இப்போ நம்ம போட்டிருக்கிற ரோட்டார் வந்து 10x2 ml, அதுக்கு ரோட்டார் நம்பர் 4. இது கரெக்டாக தான் இருக்கு. பட் ஒருவேளை உங்களுக்கு மாறி இருந்ததுன்னா இங்கே பாருங்க, சரிங்களா? இது வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது இதே தான் சார், இது செட் பட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே என்டர் தான். இதான் என்டர். இது வந்து ஃபைனல் செட் ஆர் சேவ். ஸோ இப்போ நம்ம இதான் என்டர். ஸோ இப்போ இதில் வந்து எவ்வளோ ஆர்பிஎம் செட் பண்ணிக்கணும் அந்த ஆர்பிஎம் செட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நான் 6500 செட் பண்ணுறேன். என்டர். அடுத்தது ஆர்சிக்கு சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குது. ஆர்சிக்கு வேண்டியதில்லை, ஏன்னா ஆர்சிக்கும் ஆர்பிஎம்மும் ஒன்று கூட இன்டர் தான் வேண்டியதில்லை. என்டர். அடுத்து டைமர். இது எவ்வளோ நேரம் இந்த சர்டிஃபிகேஷன் டைம் நடக்கணும்? இது ஒரு 10 minutes வச்சுக்கணும், இல்லை 15 minutes வச்சுக்கணும். டெம்பரேச்சர் எவ்வளோ சார் ஆகும்போது? டெம்பரேச்சர் வந்து -2 வச்சுக்கணும். டெம்பரேச்சர் வந்து -20 வரையும் இருக்குது சார். -20 வரைக்கும். ஆமாம். ஓகே, சூப்பர். இதில் வந்து நார்மலாக ப்ளஸ் இருக்காங்க, ப்ளஸ் 5 வச்சு விட்றேன். ஓகேங்களா? வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை +5 இருக்குது. ஆமாம், -5 உங்களுக்கு வேணுமாண்ணா ஓகே மாற்றிக்கலாம். சரி. அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சலரேஷன் லோ, மீடியம், ஹை. இது வந்து மீடியமில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அதே போல் தான் இதுவும் லோ, இது மீடியமில் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஃபைல் நம்பர் எத்தனை சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் இது வந்து 1 சேவ் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு டைம் ரீசெக் பண்ணிக்கலாம். டைம் எவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லுங்க? ஒரு 15 minutes வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ எல்லா ப்ராமெட்ரியும் செக் பண்ணதுக்கப்புறம் சேவ். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட். இப்போ சேவ் பண்ணது அந்த செட்டில் ஆப்ஷனே எடுத்துக்கலாம். இல்லாட்டி இருந்தால் க்ராஸ் பண்ணிட்டு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது இன்கேஸ் இதில் வந்து ரோட்டர் நீங்கள் மிஸ் மேட்சிங் ஆகிருந்தது, வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரோட்டர் இல்லைன்னா காமிக்கும், இல்லையா ரோட்டர் மிஸ் மேட்ச்னு காமிக்கும். கூடு என்ன கூடு?